சொல்லுங்க. நீதியை செய்ய, இந்த நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. அதனால என்ன செய்யக்கூடாது, நீங்க அவன் போய் நின்றுக்கிட்டு அவன் பக்கத்தில் போய் நின்றுட்டு கிரீடத்தை இப்படி காட்டிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா, பத்தியா 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 அப்படின்னு சொல்லக்கூடாது. அதற்கு அல்ல, தேவன் தானா மகிமைப்படணும். அல்லேலூயா. அவன் வெளியே போய் சொல்லணும், நான் அவனுக்கு துரோகம் செய்ய நினைச்சேன், கர்த்தர் அவனுக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். கையை தட்டி அவரை துதிப்போமா. யோசேப்புடைய வாழ்க்கையில் அதான் நடந்ததுங்க. அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவனுக்கு தீமை செய்ய நினைத்தார்கள். சொப்பனக்காரன் இதோட ஒளிந்து போகணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தரோ அவர்களுக்கு முன்பாக அவனை கனப்படுத்தி உயர்த்தி உட்கார வைத்தார். ஹல்லேலூயா. ராஜாவை போல உட்கார வச்சாரு. அவன் எல்லாம் அவனிடத்துல தெண்டனட்டி பண்ணிடுறாங்க. ஹல்லேலூயா. அவனை பகைக்கிற நீதியை செய்கிறார். உன்னை பகைக்கிற யாரெல்லாம் உன்னை பகைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி கர்த்தர் நீதியை, இப்போ நீ குனிஞ்சு போ, நீ இது குனிஞ்சு போகிற நேரமாக இருக்கலாம். அதாவது பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நீதிமான்கள் துன்மார்க்குடைய வாசற்படிகளில் குனிவதும் உண்டு அப்படின்னு. என்னது? துன்மார்க்குடைய வாசற்படியில் நீதிமான் குனிவதும் உண்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? சில வேளைகள் நமக்கு வெட்கம் வரலாம் துன்மார்க்கன் முன்பாக. சில வேளைகள் அவன் வீணா போகணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க பாருங்க, அவன் முன்னாடி உங்களுக்கு வேதனை வரலாம், ஒரு தோல்வி ஏற்படலாம், எல்லாம் நடக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நீதி செய்கிற ஒரு வேளை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்காய் நீதி செய்கிற வேளை, உங்களுக்காய் நீதி செய்கிற வேளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்பொழுது ஒருவேளை தோல்வியா இருக்கலாங்க. நீ யாக்கோபுடைய சந்ததியா இருப்பாய் என்றால், நீ தேவனை தேடுகிற ஒரு மனுஷியா இருப்பாய் என்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனா இருப்பாய் என்றால், தேவன் உனக்காய் நீதி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கடைசி ஒரே ஒரு நீதியை மாத்திரம் பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பகைக்கிறவர்களுக்கு முன்பாக நீதி செய்கிற தேவன். லூக்கா 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஒரு நீதியை குறித்து பார்க்கிறோம் பாருங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர்களுக்கு நீதியை கொடுக்கிறார் பாருங்க. 18ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. அருமையானவர் நல்லா புரிஞ்சுக்கங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சில வேளைகளில் அவர் நீடிய பொறுமையா இருப்பாரு. சொல்லுங்க. கையை பக்கத்தில் கொடுத்து சொல்லுங்க. நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய விஷயத்துல நீடிய பொறுமையா இருப்பார். ஆனால் நியாயம் செய்யாமல் இருக்க மாட்டார். கையை தட்டி அவரை துதிப்போம். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களானால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மாத்திரமல்ல, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள். அவரை நோக்கி கூப்பிடுற பழக்கம் யாருக்குங்க இருக்கு? அவருக்கு அவர் நீதி செய்வார். ஹல்லேலூயா. நீடிய பொறுமையுள்ளவராக இருப்பார், ஆனால் நீதி செய்வார். சீக்கிரத்தில் அவர்களுக்கு என்ன செய்வார்? நியாயம் செய்வார், நீதி செய்வார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பழகுங்க. மனுஷனை நோக்கி கூப்பிடுறதை விடுங்க. என்னைக்கு நீ மனுஷனை நோக்கி கூப்பிடுறதை விட்டாயோ, என்னைக்கு நீ மனுஷ முகத்தை எதுக்கு எடுத்தாலும் பார்க்கறத விட்டாயோ, அன்னைக்கு தாங்க தேவனிடத்திலிருந்து உதவி வரப்போகுது. அல்லேலூயா. அவருடைய உதவியும் இந்த மனுஷனுடைய உதவியும் சாதாரண நினைக்காதீங்க. அவருடைய உதவி அற்புதம். அல்லேலூயா. அவருடைய உதவி சூப்பர் நேச்சுரல். ஆமென். சூப்பர் நேச்சுரல் ஆனது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது அவருடைய உதவி. உங்களால முடியாததை அவர் உன்னுடைய இக்கட்டு நேரத்தில் அவர் செய்வாருங்க. ஹல்லேலூயா. உன் இக்கட்டு நேரத்தில் உன்னால முடியாத அவர் செய்வார். நீ இந்த மனுஷனிடத்தில் போய் பெற முடியாததை அவர் செய்வார். ஹல்லேலூயா. உன்னுடைய முயற்சினால, உன்னுடைய உழைப்பினால செய்ய முடியாததை அவர் செய்வாருங்க. அதுக்கு பேர் தான் நியாயம். சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வது என்பது, தேவன் செய்வது என்பது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல இருந்து கர்த்தரை நம்புவோம், கர்த்தரை நம்புவோங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும்.
கைவிடா காத்தோடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்தோடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம். மனதின் காரிருள் நீக்கிடவே சமாதானம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம். நம்பியே ஜீவிப்போம். கஷ்டங்கள் கைவிடா காத்தோடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்தோடும் பரமனின். அப்போ தேவன் செய்கிற உதவி என்பது அது அற்புதமா மாறிடுங்க. மனுஷன் உதவி செய்வான், ஆனால் தேவனுடைய உதவி அதுக்கு பேர் அற்புதம். அல்லேலூயா. அற்புதம் என்றால் என்ன தெரியுமா? நடக்க முடியாத ஒரு காரியத்தை நடப்பிப்பது, அதுக்கு பேர் தான் அற்புதம். மிராக்கிள் அப்படிம்பாங்கல்ல. நடக்க முடியாத ஒரு சம்பவத்தை நடப்பிப்பது தான், அதுக்கு பேர் தான் அற்புதம். அல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எகிப்தை கேட்டு பெருமூச்சை கேட்டு எகிப்தில் இருக்கிற அந்த ஆலோட்டிகள் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற அந்த உபத்திரவத்தை பார்த்து அவர் அனுப்பினாராம். பெருமூச்சை கேட்டு அனுப்பினார். பெருமூச்சுக்கு எவ்வளோ எஃபெக்ட் பாருங்க. பைபிள் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் 1ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் யாத்திராமத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, அவர்கள் எகிப்தில் இருந்த அந்த ஜனங்கள் விடுகிற பெருமூச்சை கேட்டு கர்த்தர் அவர்களுக்கு இறங்கினாராம். 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரமா 2ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் வாசி பார்த்தீங்கன்னா, அவர்கள் பெருமூச்சை கேட்டு நினைவு கூர்ந்தார், கண்ணோக்கினார், நினைத்தருளினார். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஆளை உண்டாக்கி வச்சிருந்தாரு, அவனை அனுப்பினார். அடுத்த ப்ராசஸ் அங்கே. அதுவரை எகிப்தில் இருந்தார் கர்த்தருடைய கண்ணு. இப்போ நேரம் எங்கே போகுது? மீதியான் தேசத்தில் இருக்கிற மோசே. ஹல்லேலூயா. நீ அடுத்த வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, 3ஆம் அதிகாரம் முதல்ல வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா வாசிங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த எடுத்து வந்தான். ஹல்லேலூயா. எகிப்தில் உள்ள ஜனங்களை முதல்ல பார்க்குறாரு, பார்த்துட்டே இருக்கிறாரு. அவங்க பெருமூச்சு போகுது, அவர்களை கண்ணோக்குகிறார். ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் தான் பண்ணின உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். அடுத்து அவருடைய கண்கள் எங்கே போச்சு தெரியுமா? மீதியான்ல ஒரு மனுஷன் இருந்தான். ஹல்லேலூயா. அவன் சாதாரண மனுஷன் தான். ஹல்லேலூயா. அவன் சாதாரண மனுஷன் தான். அதாவது ஒரு இளையராஜாவை யாருன்னு தெரியல, ஒரு அவனுடைய அந்த வாட்ஸ்அப் இதில் கீழே ஒரு வார்த்தை போட்டுருவான். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? வாட்ஸ்அப்பில் அவனுடைய இது கீழே கேப்ஷன் அதில் போட்டிருப்பான், an ordinary man with a mighty God அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. an ordinary man with a mighty God. சாதாரண மனுஷன், பராக்கிரமம் உள்ள தேவனோடு இருக்கிற மனுஷன். சாதாரண மனுஷன் தான். ஆனால் அவன் கூட இருக்கிற யாரு? mighty God. ஹல்லேலூயா. பராக்கிரமம் செய்கிற கர்த்தர். பராக்கிரமம் என்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பராக்கிரமம் என்பது சாதாரண மனுஷன் செய்கிற காரியம் அல்ல, அதற்கு மேற்பட்ட ஒரு வல்லமை. ஹல்லேலூயா. எனவே கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சாதாரண மனுஷன் தான், அவனை கர்த்தரை எகிப்து கொண்டு வந்து எப்படிப்பட்ட காரியங்களை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார் பாருங்க. பதறிட்டான் அவன். அதுவரை 9 வாதம் எப்போ அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தாக்காட்டிட்டே இருந்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே விடுறதுக்கு. ஆனால் 10வது வாதம் நடந்துச்சு. என்ன தெரியுமா? கர்த்தர் அவன் தலையிலே கை வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சு? 10வது வாதம் என்னது? தலைச்சன்களை சங்கரித்தல். ஹல்லேலூயா.
சில வேளைகளில் ஆண்டவர் இப்படி தான் ஒரு சிலரை மனம் திரும்பணும்னு அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவன் மனம் திரும்பாமல் தன்னுடைய இருதயத்தை கடினமாக்குகிற பட்சத்தில் அவர் தன்னுடைய பட்டயத்தை கூர்மையாக்குவாராம். ஹல்லேலூயா. அது வேற சாதாரணமாக இருந்த பட்டயத்தை வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பார். அனுப்பு அனுப்பு. அவன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருப்பான். இப்போ என்ன செஞ்சிருவார்? இப்போ அவன் தன்னுடைய பட்டயத்தை கர்த்தர் கூர்மையாக்குனார, கருக்காக்குவாராம். ஹல்லேலூயா. கருக்குவாக்குவார் அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பட்டயத்தை அவர் கருக்காக்குவார் என்று சொல்லி கூர்மையாக்குவாராம். எப்போ தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே மனுஷன் கீழ்ப்படியிலையா அவர் தன்னுடைய பட்டயத்தை கூர்மையாக்குவார். அதுக்கப்புறம் அவர் செய்கிற விதமே வேற. ஹல்லேலூயா. இன்னும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கே ஆண்டவர் கருத்தில் உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. அவர் பட்டயத்தை கூர்மையாக்குவதற்கு முன்பாக உங்களை ஒப்பு கொடுத்துருங்க கர்த்தர் கருத்தில். அவர் பட்டயத்தை கூர்மையாக்குனா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. அதை என் வாயிலான சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. ஆனால் அப்படிலாம் சாதாரணமாக செய்கிற தேவன் அல்ல. அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். நான் என்ன சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவர்? அவர் இரக்கத்தில், மனதுருக்கத்தில், ஹல்லேலூயா, கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ளவர். இப்படிலாம் நாம் பார்க்கிறோம். அவர் எல்லாமே ஐஸ்வர்யம் தாங்க. அவர் மிகுதி 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 அபண்டன்ஸ் அவரிடத்துல எல்லாமே அப்படிதான். அவர் அதை வச்சு பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒன்று நம்ம நினைக்கிறோம் அவர் என்னத்தை செஞ்சிருவாரு. நிறைய பேர் நினைப்பு இப்படிதான். அவர் தன்னுடைய பட்டயத்தை கூர்மையாக்க ஆரம்பிச்சிட்டார்னா நிற்க முடியாது. ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்களேன். எனவே கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து விட்டுவோம். தேவன் கையில் இருப்பது அது சுக அனுபவங்க. ஹல்லேலூயா. தேவன் கையில் இருக்கிறது அது சுக அனுபவம். என்னுடைய குடும்பமாகட்டும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரட்டும், ஆனால் அது எல்லாவற்றையும் ஜெயிச்சு போய்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். போதும். சிரித்த முகமா பிரச்சனைகள் போராட்டம். நீங்கள் இந்த எம்ஜிஆர் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க. நல்லா முந்தி பார்த்துருக்குறேன். அதில் எம்ஜிஆர் சண்டை போடுவார் பார்த்துருக்கீங்களா? வால் சண்டை. சீரியஸாகவே போட மாட்டார். எப்படி போடுவார் தெரியுமா? சிரிச்சுக்கிட்டே போடுவார். அப்படி போடுவார். அவன் நம்பியார் அப்படிமா. இவர் அப்படி இல்லை, சிரிச்சுக்கிட்டே சண்டை போடுவார். அது மாதிரி தான் பைபிள் நமக்கு சொல்லுது. ஃபாதர் பாடின பாட்டு, சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். ஒடுக்கமான வாசல் வழியே பொருந்தி நுழைய பொருந்திடுவோம். ஒடுக்கமான வாசல் வழியே சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது. வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது. பரலோகம் போகும் பாதை பரலோகம் போகும் பாதை சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். ஹல்லேலூயா. இயேசுவோட கையில இருந்து எத்தனை போராட்டங்கள் வரட்டும், எத்தனை பிரச்சனை வரட்டுங்க, வாழ்க்கையில் நடந்து செல்வது அது சுக அனுபவங்க. சுக அனுபவம்னா படும்போது தெரியாதுங்க. ஆனால் பிரச்சனை எல்லாம் முடிச்சு கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதல் பிளேஸ் வச்சிருப்பாரு, இளைப்பாறுதல் இடத்த வச்சிருப்பாரு. அங்கேருந்து நீங்க பிரச்சனைகளை திரும்பி பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். சார், என் தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவரா இருந்து எத்தனை பிரச்சனைகளை கடக்க உதவி செய்தார். கையை தட்டி அவரை துதிக்கலாமே. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன். அவ்வளவுதான். இனி என்ன செய்வது
அப்படி திகைச்சிட்டு இருப்போம். கர்த்தர் ஒரு வழி உண்டாக்குவார். ஹல்லேலூயா. அவர் ஆழத்தில் அதிசயங்களை காண்பிக்கிற தேவன். சொல்லுங்க. பிரச்சனையை பெருசாகும், அப்பதான் அவருடைய அற்புதம் விளங்குங்க. ஹல்லேலூயா. தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு சொல்லுவோம், கர்த்தர் சொல்வார் இதோ நான் வந்து தீர்க்கிறேன் அப்படிம்பாரு. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த எல்லாமே இப்படிதான். இன்னும் மேலும் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு நீதியை செலுத்துவேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு நீதியை கொடுக்கும் வேளை வந்தது. அவர் நீதியை செய்யும் வேளை வந்தது. இதுவரை பட்ட பாடுகளுக்கு, வேதனைகளுக்கு, உபத்திரவங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்யணும். உங்களை ஆசீர்வாதத்தில் கொண்டு போய் வைக்க போறாரு. நன்மைகளில் கொண்டு போய் நீங்க தேவனுக்கு வைராக்கியம் உள்ளவர்களா இருந்துருங்க. அதுதான் முக்கியம். எந்த நிலைமையிலையும் ஆண்டவர் இப்படி கொடுத்தான்னு நினைக்காதீங்க. தேவன் கொடுத்ததுக்கா ஸ்தோத்திரம். யோபு சொன்னார் பார்த்தீங்களா, யோபு பட்டதை விட நாம பெருசா பட்டிருக்க மாட்டோம். பெரிய செல்வந்தன் யோபு. கிழக்கத்தி புத்திரல்ல அவன் பெரியவனா இருந்தாலும். நீங்க யோபு 1 அதிகாரத்தை நீங்க வாட்சி பாருங்க. 1 யோபு 1 அதிகாரம் 1 வாசிங்க. இருந்தான் உத்தமனும் சன்மார்க்கனும் இருந்தான். 7 குமாரரும் இருந்தார்கள். இருந்தது. அதனால அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும், ஈஸ்டர்ன் சைடில், ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அவன் எப்படி இருந்தானா? பெரியவனாக இருந்தானா? அப்போ இந்த ஆடு மாடு ஒட்டகம் இதானா? நான் ஏற்கனவே உங்களுக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். ஆடு மாடு ஒட்டகம் தான் அந்த நாட்களில் சொத்தாக கணக்கிடப்பட்டது. இன்றைக்கு தான் இடம் அதெல்லாம் பெருசாக தெரியுது. அன்றைக்கு எவ்வளோ ஆடு இருக்குது. ஏன்னா இடங்கள்லாம் அன்றைக்கி சும்மா கிடந்துச்சு. போய் உட்காந்து அதை என்ன செய்யிட்டாங்க, அவங்க அதை தன்னுடைய இடமா மாற்றிக்கிட்டாங்க. இன்றைக்கும் ஒரு சிலர் செய்கிறாங்கல்ல, அப்படி புறம்போக்கு இடத்துல உட்காந்து அப்படி லைட்டாக குடிசை போட்டு அதை போட்டு இதை போட்டு என்ன செஞ்சுறாங்க, அப்படி சொந்தமாக்கிடுறாங்க. அப்படி இருக்குது, இன்றைக்கும் நடக்குது. அந்த நாட்களில் அது சாதாரணம், ரொம்ப சர்வ சாதாரணம். அந்த நாட்களில் இடத்த போய் இடம் பெரிய காரியம் இல்லை. ஆனால் அந்த நாட்களில் எது முக்கியம் தெரியுமா? ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், இதுதான் அவனுடைய சொத்தை கணக்கிட்டாங்க. இதை வச்சு தான் சொத்தை கணக்கிட்டாங்க. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, அவன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் எப்படி இருந்தான்? இந்த யோபு தாங்க எல்லாவற்றையும் இழந்து போனான். ஹல்லேலூயா. ஆனால் அவன் அதை சிரித்த முகத்தோடு ஏற்றுக்கொண்டான். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே மருந்தி நுழைய இடுக்கமான வாசல் வழியே மருந்தி நுழைய சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிரித்த முகமாய். உங்களுடைய பாடுகள், வேதனை எல்லாவற்றிலும் கர்த்தரை துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்களேன். ஏன்னா பிசாசுனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீ எப்படியாவது ஆண்டவரை என்ன செய்யணும்? தூஷிக்கணும். அவன் சொன்னான்ல, ஆண்டவருடைய சவால் விடுறான். நீர் அவனுக்குரிய எல்லாவற்றையும் நீர் எடுத்து பாரும், அப்பொழுது அவன் உம்மை தூஷிக்கானோ பாரும். அப்படின்னு வாசிங்களேன். அந்த வசனத்தை வாசிங்களேன். 12ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இல்லை அதுக்கு முந்தின வசனம் 11ஆம் வசனம். சாத்தான் சொல்றான், ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி எல்லாம் தொடுவீரானால். பாத்தீங்களா, அவன் சொல்றான். அவனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு பாருங்க. சாத்தானுடைய எதிர்பார்ப்பு, நீர் மட்டும் எடுத்து பாரும், தூஷிப்பான். வாசிங்க. தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும். அவன் என்ன கேட்கிறான்? தூஷிக்கானா இல்லையான்னு பாரும். கண்டிப்பா தூஷிப்பான் அவன் சொல்றான். ஆனா தூஷித்தாரா? மனைவி தூஷித்தாள், ஆனால் இயேசு யோபு தூஷிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. என்ன கண்மானது, நீங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறீங்க, நேர்த்தியான இடத்துல இருக்கிறீங்க,
சிறப்பான சுதந்திரத்தில் நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் பெருசாக தான் வரும், ஆனால் அந்த நேரத்தில் துதியோடு அவைகளை எதிர்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரத்தோடு அவைகளை எதிர்கொள்ளுங்க. ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்யறாதீங்க, ஏன்னா இதுதான் டெஸ்ட். ஹல்லேலூயா. அதாவது ஸ்தோத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்ட கல், அதை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அது வெளியேற பெற்றதான், ஆனால் பரீட்சிக்கப்பட்டதான். அந்த வசனத்தை எனக்கு எடுக்க வாசிக்க நேரில் ஏசாயில இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது சொல்றாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட கல் தானா அது, ஆனால் அது எப்படிப்பட்டதான், அது வெளியேறப்பட்டது, ஆனால் அது பரீட்சிக்கப்பட்டது. நீங்கள் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட கல், நீங்கள் நானும் வெளியேறப்பட்ட கல். சொல்லுங்க எல்லாரும், தலையில கை வச்சு சொல்லுங்க, நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட கல், வெளியேறப்பட்ட கல். எனவே நான் பரீட்சிக்கப்படுவது அவசியம். ஹல்லேலூயா. யோப் இப்படிதான் பரீட்சிக்கப்பட்டான். அவன் வெளியேறப்பட்டவனா இருந்தான், அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருந்தான். நாளெல்லாம் கர்த்தருடைய கண்கள் அவன் மேல் வைக்கப்பட்டிருந்தது, அவள் மேல் வைக்கப்பட்டிருந்தது, குடும்பத்தின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. உங்க மீது என் மீது கர்த்தருடைய கண்கள் இருக்குதுங்க. ஆமென் சொல்லுங்க. எப்படி எருசலேம் தேவாலயத்தின் மேல் இரவும் பகலும் கர்த்தருடைய கண்கள் எருசலேம் தேவாலயத்தின் மேல் வைக்கப்பட்டிருந்ததோ, அதை போல இன்றைக்கு எருசலேம் ஆகிய சீயோன் ஆகிய நம் மீது தேவாதி தேவனுடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. உங்க மீது என்ன இருக்குது, என்ன இருக்குது சொல்லுங்க, என்ன இருக்குது, சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. மறந்து போகாதீங்க. நீங்க வெளியேற பெற்ற கல், ஆனா சில வேளைகளில் அது பரீட்சிக்கப்பட்ட, அந்த வசனத்தை எடுத்தீங்களா, இருக்குல்லையே, அது பரீட்சிக்கப்பட்ட கல் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே என் கண்பான தேவனுடைய பிள்ளை, நீ வெளியேற பெற்றவனா இருந்தா, உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் வெளியேற பெற்றதால் அது சில வேளைகளில் பரீட்சிக்கப்படும். ஆமென். வாசிங்க ஏசாயா 28:16 எடுத்து வைத்துக் கொள்ளுங்களேன். ஆதலால் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை சீயோன்ல வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும். பாத்தீங்களா, அந்த கல்லு சீயோன்ல இருக்குது, அதுதான் சீயோனுக்கு அஸ்திபாரம், உண்மைதான். ஆனா அந்த கல்லு பரீட்சிக்கப்பட்டது, அடுத்து வெளியேறப்பட்டது, திட அஸ்திபாரம் உள்ளது. நீ வெளியேற பெற்றவள், நீ பரீட்சிக்கப்பட்டவளா இருந்தாலும் உனக்குள்ள திட அஸ்திபாரம் இருக்குது, குடும்பத்துக்கு திட அஸ்திபாரம் இருக்குது, உன் மீது திட அஸ்திபாரம் இருக்குது, உன் பிள்ளைகளுக்கு ஒரு திட அஸ்திபாரம் உண்டு. கையை தட்டி அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. திட அஸ்திபாரங்க, எங்க அஸ்திபாரமே ஒரு திடம். சில வேளைகளில் பைபிள் சொல்லுகிற ஒரு சில காரியங்கள் இப்படிதான் இருக்கும். ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. என்னது ஆனந்தம் சந்தோஷம்? எப்படி? இயேசு கிறிஸ்து எபேசியர் உங்கள் மேல் கொண்ட தம்முடைய மிகுந்த அன்பினாலே. ஹல்லேலூயா. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காட்டி மிகுந்த. அதே போல இருக்குது அஸ்திபாரம் சொல்லப்பட்டிருக்கு. அதுல எப்படி அஸ்திபாரமா? அசைற அஸ்திபாரம் இல்ல. ஹல்லேலூயா. நீ திட அஸ்திபாரம் உள்ளவள், நீங்க திட அஸ்திபாரம் உள்ளவர்கள். மறந்து போகாதீங்க, உங்க பிள்ளைகள் திட அஸ்திபாரம் உள்ளவர்கள். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆனால் நீங்கள் பரீட்சிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பைபிள்ல பேதுரு புத்தகத்துல பேதுரு சொல்றாரு, அழிந்து போகிற பொன் அக்கினினால சோதிக்கப்படும், அதை பார்க்க வெளியேறப்பட்ட உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அழிந்து போகிற பொன் என்ன செய்யுமா? அக்கினினால தான் சோதிக்கப்படும். வியாபாரம் பண்றவங்களுக்கு தெரியும், பொண்ணு என்ன செய்வாங்க, போடமிட்டுறேன்னா அக்கினியில போடணும், அல்லது அதோடைய குவாலிட்டியை தெரிஞ்சுக்கணும்னா அது மேலே ஆசிட் ஊற்றி ஆகணும். இதெல்லாம் நாங்கள் செஞ்சது தான், அதுதான் சொல்கிறேன். சுத்தமாக்கணும் என்ன செய்யணும், அது அக்னியில் போட்டு குகையில் போட்டு அது அக்னியில் வைக்கணும், அப்போ தான் அது சுத்தமாகும். இப்படி பொண்ணுக்கு தான் இதெல்லாம். கல்லுக்கு அப்படி இருக்கா? கல்லுக்கு அப்படி உண்டா? மரக்கட்டைக்கு அப்படி உண்டா? கிடையாது. ஆனால் பொண்ணுக்கு அப்படி அல்ல. அழிந்து போகிற பொன், அந்த பொண்ணே அதே அழிந்து போகுதான்.
அந்த அழிந்து போகிற பொண்ணையே அக்கினினால சோதிக்கிறோமா நாம? அது சொல்றாரு, உங்கள் விசுவாசம். வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிருங்களேன், வாசி நான் முடிப்போம். பேதுரு புஸ்தகத்தில், பிரைஸ் தி லார்ட், பேதுரு தானே, எத்தனை வசனப்பா? 1:7 வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் சாதாரண விசுவாசம் இல்லைங்க, அது தேவனை பற்றுகிற விசுவாசம். ஆமென். எல்லாவற்றையும் உண்டாக்கி இருக்கிற, சகலத்தையும் சிருஷ்டித்த அவர் மேல நாம விசுவாசம் வச்சிருக்கிறோம். இந்த உலகத்து மனுஷன் மேல விசுவாசம் வச்சது சாதாரணம், அவர் மேல விசுவாசம் வச்சபடியால அந்த விசுவாசம் என்ன பண்ணப்படுமா? சோதிக்கப்படும். ஆனால் கடைசியில் என்னது? கனம், மகிமை, புகழ்ச்சி. நாம் உணர்ந்தால் படிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இயேசுவே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம்.